அறிவு பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, இளைய சமுதாயமே, உங்களை எல்லாம் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடாளுமன்ற தேர்தலும் அதனுடன் சேர்ந்து 18 சட்டமன்ற இடைத்தேர்தல்களும் வருகின்றன. தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மோடியின் கட்சியும் இங்கே அவரை டாடி என்கின்ற அதிமுகவும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். நல்லதொரு வாய்ப்பாக அந்த கூட்டணியை நாம் தோற்கடிப்பதற்கு சரியான வாய்ப்பாக அவர்கள் கூட்டணியிலே வந்திருக்கிறார்கள். அந்த துரோக கூட்டணியை நாம் தோற்கடிப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து நம்மிடையே ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் நாம் அனைவரும் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற நாம் அனைவரும் தமிழர்கள் குறிப்பாக இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் வேறு எந்த மதத்தை சேர்ந்தாலும் நாம் அனைவரும் ஒரு மண்ணிலே பிறந்தவர்கள். நம்மிடம் மதத்தால் வேறுபாடு இல்லை, பிறந்த ஜாதியால் வேறுபாடு இல்லை என்ற கருத்தோடு யாருக்கு வேண்டுமானாலும் நாம் விருப்பப்பட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்மிடம் பிரிவினையை தூண்டுவதை என்றைக்கும் அனுமதிக்க கூடாது. நமது தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ நீங்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நமது நிலைப்பாட்டை ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கின்றேன். மோடியுடன் பிஜேபியுடன் இன்றைக்கல்ல என்றைக்குமே கூட்டணி கிடையாது. எனது வாழ்நாள் உள்ளவரை அவர்களுடன் கூட்டணி செல்ல மாட்டேன். காரணம் வேறு ஒன்றும் தனிப்பட்ட விரோதமோ குரோதமோ கிடையாது. அவர்களுடைய கொள்கை நமக்கு ஒத்துவர். மதத்தை சொல்லி நம்மிடம் பிரிவினையை உருவாக்குகிறார்கள். மதவாதம் என்றைக்கும் ஒரு தீய சக்தி. அதை நாம் கையில் எடுப்பவர்களுடன் கூட்டணி கிடையாது என்று சொல்லிவிட்டோம். ஆனால் இன்றைக்கு மோடியை எதிர்ப்பவராக கொண்டிருக்கின்ற திமுக கூட்டணியின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதுபோல மோடியுடன் பிஜேபியுடன் இனி வாழ்நாள் முழுவதும் கூட்டணி இல்லை என்று சொல்ல தயாராக இருக்கிறாரா என்பதை அவர் இங்கு வந்தால் நீங்கள் அவசியம் அவரிடம் கேட்க வேண்டும். காரணம் தமிழ்நாட்டு மக்களை பெரும்பான்மை என்றும் சிறுபான்மை என்றும் நம்மை பிரிவினையை உருவாக்குகின்ற ஒரு கட்சியாகும். நாங்கள் சிறுபான்மையின் காவலர் என்று சொல்லிக் கொண்டு சந்தர்ப்பவாதம் அரசியல் செய்வதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ராகுல் காந்தியை நாங்கள் பிரதமராக்குவோம், ராகுல் காந்தியை மூலம்தான் மோடியை இறக்க முடியும் என்று சொல்கிறார்கள். மோடியை ஆட்சியை விட்டு இறக்குவதில் யாருக்கும் இந்தியாவில எந்த மாநிலத்தில் உள்ளவர்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள 6 கோடி வாக்காளர்களுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்காது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் ராகுல் காந்தி பிரதமராவதை அந்த கூட்டணியிலே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளே ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் கேரளாவிலே ராகுல் காந்தி போட்டியிடுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினர் அந்த ராகுல் காந்தியை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்துகிறார்கள். ராகுல் காந்தியை தோற்கடித்தே தீர்வன் என்று அங்கு உள்ள பினராயி விஜயன் முதலமைச்சரே சொல்கிறார். அதுபோல காங்கிரஸ் கட்சியை பிரதம வேட்பாளரை அறிவிக்காமல் இருக்கிறார்கள். காரணம் காங்கிரசுக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என்கின்ற காரணம் தான். அதனால் மதச்சார்பற்ற ஒருவரை நாம் பிரதமராக தேர்ந்தெடுப்பது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டின் நலன்களையும் காக்கின்ற ஒருவரை பிரதமராக தேர்ந்தெடுத்தால்தான் நமது தமிழ்நாட்டில் நமது உரிமைகளை நாம் பெறுவதற்கும் நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும். காரணம் காங்கிரஸ் கடந்த 10 ஆண்டு 2004 14 வரை ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனையாகிய காவிரி பிரச்சனையிலே கர்நாடகாவுக்கு ஆதரவாகவும் நமது பெரியார் அணை பிரச்சனையிலே கேரளாவுக்கு ஆதரவாகவும் இருக்கிறார்கள். காரணம் இங்கே தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை. அவர்கள் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் ஆந்திராவில் தான் அவர்களுக்கு அரசியல் ரீதியான செல்வாக்கு இருக்கிற காரணத்தினால் எந்த ஒரு தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் நிச்சயம் தமிழ்நாட்டின் நலனை அவர்கள் சரி செய்ய மாட்டார்கள். நமது நியாயமான கோரிக்கைகள் இதுவரை அவர்கள் நிறைவேற்றவில்லை. கடந்த தேர்தலின் பொழுது மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் சென்று இங்கே உள்ள
கருப்பு பணத்தை எல்லாம் நான் மீட்டு ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுகிறேன் என்று சொன்னார். இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தருவேன் என்று சொன்னார். ஆனால் எதையும் செய்யவில்லை. மற்ற மாநிலங்களில் உள்ள மக்கள் ஏமாந்து அவர் மீது கோபமாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் அவரை 2014 புறக்கணித்தீர்கள். அம்மா அவர்களுக்குத்தான் நீங்கள் 37 தொகுதிகளிலே பெரும் வெற்றியை தந்தீர்கள். அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற காரணத்தினால்தான், உங்கள் ஆதரவோடு வெற்றி பெற்ற காரணத்தினால்தான் அவரது இறுதி மூச்சு வரை தமிழ்நாட்டிலே நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை. அதுபோல தமிழ்நாட்டை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் அம்மா அவர்கள் அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும், வாக்கு வங்கி அரசியலை மாத்திரம் அவர்கள் எண்ணாமல் மக்களிடையே அவர்களும் பிரிவினைவாதத்தை உருவாக்காமல் சரியாக செயல்படவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் யாராக இருந்தாலும் ஒதுக்கி விடுவார்கள் என்பதற்கு ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் ஒரு முன்னுதாரணமாக தெரிகிறது. கூட்டணி என்பது பெரிய கட்சி என்பது என்று சொல்வதெல்லாம் காலம் மாறி இன்றைக்கு யார் நமக்கு சரியாக தமிழ்நாட்டின் கடமைகளை செய்ய முடியும் என்பதை எண்ணி பார்த்து வாக்களிக்க தொடங்கிவிட்டார்கள் மக்கள். எனவே தயவு செய்து இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக இன்றைக்கு யாருக்கும் அடிபணியாமல் கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்திருப்பீர்கள். எத்தனை தொந்தரவுகள், எத்தனை தொல்லைகள், எத்தனை அவர்கள் செய்தாலும் அதை அம்மாவின் வழியிலே அம்மாவின் பிள்ளைகளாக நாங்கள் எதிர்த்து நின்றோம். இந்த மாபெரும் இயக்கத்திற்கு சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இன்றைக்கு பெரிய இயக்கமாக வளர்ந்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சின்னம் கூட கொடுக்காமல் மத்திய ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் இழுத்தடித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கடைசி நாள் அன்றுதான் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்தோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பெற்றுதான் இன்றைக்கு ஒரே சின்னம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், நாங்கள் மோடியுடன் சமரசம் செய்து கொள்ளவில்லை. பழனிசாமியும் பன்னீர்செல்வம் போல் மோடியிடம் நாங்கள் மண்டியிடவில்லை என்கிற காரணத்தினால்தான் எங்களை அழிக்க பார்க்கிறார்கள். அம்மா அவர்கள் 2014 தனித்து நின்று வெற்றி பெற்றார். அவர் மோடியை அன்றைக்கு ஆதரிக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் அம்மாவின் இயக்கத்தை சிதைக்க பார்க்கிறார்கள். இந்த அடிமைகள் அவர்களின் காலிலே போய் விழுந்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, எங்களது அம்மாவின் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் நாங்கள் தலைவணங்குவோமே தவிர வேறு எந்த கொம்பனுக்கும் என்றைக்கும் தலைவணங்க மாட்டோம். காரணம், நாங்கள் அம்மாவின் உண்மையான பிள்ளைகள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அம்மாவின் தொண்டர்களிலே 95% மேல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து இளைஞர்களும் 80% மேல் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். தாய்மார்களும் பெரியோர்களும் நமக்கு ஆதரவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழகம் முழுவதும் வேறு எந்த கட்சியும் செய்யாததை நாங்கள் அம்மாவின் வழியிலே 40 தொகுதிகளின் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறோம். ஆர்கே நகரிலே நான் தனித்து போட்டியிட்ட பொழுது, சுயேட்சையாக நின்ற பொழுது எங்களுக்கு ஆதரவு அளித்த SDPI கட்சிக்கு நன்றி உறவோடு அவர்கள் கேட்ட மத்திய சென்னை தொகுதியை கொடுத்திருக்கின்றோம். 40 தொகுதியிலும் புதிய சின்னமாக இருந்தாலும் இந்த இயக்கம் போட்டியிடுகின்றது. காரணம், தமிழ்நாட்டு மக்கள் அதிக அளவிலே எங்களை பிரதிநிதித்துவம் கொடுத்தால்தான் தமிழ்நாட்டில் நலனுக்காக நாங்கள் போராட முடியும். 10-15 சீட்டுகளிலே ஜெயிப்பதன் மூலம் நாம் தமிழ்நாட்டு நலன்களை மீட்டெடுக்க முடியாது. அம்மா அவர்கள் எப்படி 40 தொகுதிகளிலும் போட்டிவிட்டு 37 தொகுதிகளை வெற்றி பெற்றதால்தான் அவர் இருந்தவரை நீட் தேர்வாக இருக்கட்டும், நீட்டிடோ திட்டமாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டிலே அவர் அனுமதிக்கவில்லை என்பதை நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்த்து இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் நலனை காத்திட நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டுமாய் மீண்டும் உங்களை கேட்டு உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் மைக்கேல் ராயப்பன் அவர்களை நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மீண்டும் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.